வெல்கம் டு மணி மாடி தோட்டம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம செடிங்களுக்கு எப்படி கரெக்டாக வாட்டரிங் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். செடிங்களுக்கு வாட்டருங்கிறது ஒரு எசென்ஷியலான ஒரு விஷயம். ஆனால் நிறைய பேர் சரியாக வாட்டர் பண்ணுறது கிடையாது. அந்த வாட்டரில் தான் செடிங்களுக்கு தேவையான மினரல்ஸ்லாம் சால்யூபிளாகி கொடுக்குது, செடி எடுத்துக்குது. ஆனால் நம்ம சரியாக வாட்டர் பண்ணுறது கிடையாது. அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. சில டைம் ஓவர் வாட்டர் பண்ணுறோம். அப்படி பண்ணால் செடிங்களுக்கு சரியாக ஆக்சிஜன் கிடைக்காது. அதனால செடிகள் அழுகி போயிடும். வேறு ரூட் ராட்னு சொல்லுவாங்க. சில டைம் நம்ம அண்டர் வாட்டர் பண்ணுவோம். அண்டர் வாட்டர் பண்ணும்போது இந்த மாதிரி இலைகள் பழுப்பாயிடும். மொட்டுகள் உதிர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். நான் இன்றைக்கி கரெக்டாக நம்ம எப்படி வாட்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். செடிங்களுக்கு நம்ம எப்பயுமே வாட்டர் பண்ணும்போது செடிங்களுக்கு வாட்டர் பண்ணும்போது நம்ம நான் ஃபுல்லாக வாட்டர் பண்ணோம். செடிங்களுக்கு தரோவாக வாட்டர் பண்ணோம். ஆனால் அடிக்கடி பண்ணக்கூடாது. அது நான் சொல்கிற இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு மக் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. வாட்டர் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகணும். வாட்டர் ட்ரெயின் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் அந்த ஒரு மக் வாட்டரில் வாட்டர் ட்ரெயின் ஆகிடுச்சு. நம்ம அந்த வெளியே ட்ரெயின் ஆனால் தான் ஃபுல் எல்லா வேதங்களுக்கும் ஃபுல்லாக வாட்டர் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வெறும்னே தண்ணி ஊற்றிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி தொட்டிக்கு நார்மலாக 2 மக் வாட்டர் நம்ம கொடுக்கணும். நான் ஏற்கனவே வாட்டர் கொடுத்துருக்கேன். அதனால் நான் இப்போ தரல. இப்போ கொஞ்சமாக தந்திருக்கேன். நிறைய வாட்டர் ட்ரெயின் ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் நிறைய ஊற்றாதீங்க. இல்லைனா நியூட்ரியன்ஸ்லாம் லீச் அவுட் ஆகிடும். அதாவது வெளியே கரைஞ்சி வந்துடும். வாங்க நம்ம வாட்டரிங் இன்டர்வல் பற்றி பேசலாம். நம்ம வாட்டர் ஊற்றும்போது எவ்வளோ நாளுக்கு ஒரு முறை ஊற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் சம்மர் டைமாக இருந்தால் நீங்கள் டெய்லி நம்ம தண்ணி ஊற்றலாம். நீங்கள் இது வின்டர் டைமாக இருந்தால் நீங்கள் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் ஊற்றலாம் தண்ணி. இதுவே ரெய்னி சீசனாக இருந்தால் நீங்கள் மழை வரலன்னா நீங்கள் 3 டேஸ் ஒன்ஸ் அப்படி மாற்றி ஊற்றிட்டு வரலாம். எப்பயுமே மேலே சாயில் ட்ரையாக இருக்கான்னு பாருங்கள். கையில் ஒட்டக்கூடாது. இது ஒட்டுது. அதனால் நான் வாட்டர் பண்ணல. சாயில் இந்த மாதிரி மாறிடுச்சுன்னு பாருங்கள். இந்த மாதிரி மாறிடுச்சான்னு பாருங்கள். பாருங்கள், ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி சாயில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வாட்டர் பண்ணுங்கள். அப்போ தான் பிளான்ஸ் எஃபெக்டிவாக வளரும். நீங்கள் 1 இன்ச்சுக்கு வேணால்
விரலை வந்து 1 இன்ச்சுக்கு மண்டை 1 இன்ச்சுக்கு வந்து விரலை நீங்கள் விடுங்க. கையில் வந்து ஒட்டலைன்னா வந்து நீங்கள் அது வாட்டர் பண்ணுங்கள். ஒட்டுச்சுன்னா விட்டுருங்க. இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.